ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுவிதாவின் கதை நேரத்தில் நம்ம இன்னைக்கு சப்த ரிஷிகள் ஒருவரானவரும் 63 நாயன்மார்கள் ஒருவரான திருமூல நாயனார் பற்றின வரலாறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் வரலாறு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? திருக்கைலாயத்தில் திருமூலருடைய இயற்பெயர் என்னன்னா சுத்த சதாசிவர்னும் சுந்தரநாதர்னும் பேர் இருக்கு. திருமால், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் நெறிய அருளும் அசையா சக்தியா இருக்கும் இறைவனையே குருவாக பெற்றவர் இவர். இறைவனின் திருவருளால் அவரோட திருவடியிலேயே இருந்த 8 யோகிகளில் ஒருவராக இவர் இருந்திருக்காரு. அந்த 8 யோகிகள் யாருன்னா சனகர், சனதனர், சனாதனர், சனற்குமாரர், சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர். இவங்க எல்லாமே அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர்கள் அவர். இறைவனின் திரு நடனத்தை கண்டு பேரின்பத்திலேயே 1 கோடி யுகங்கள் திளைத்திருக்கார் என்று அவரோட பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எப்படி அவர் இறைவனோட திருவுருளை தொழுதும்போது இறைவனின் மீது காட்டிய பக்தினால இறைவனே தன்னோடு இருந்ததுனால 1 கோடி ஆண்டுகள் தன்னால் பேரின்பத்தில் இருக்க முடிஞ்சிச்சுது. அதே போல் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இறைவனை திருமூலரை எழுப்பி நீ பெற்ற ஆகமங்களை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பரப்பு, அதுவும் தமிழ் மொழியிலேயே பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் இறைவனின் கட்டளை நிறைவேற்றுறதுக்காகவும் யான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகம் உய்வதற்காக இறைவன் உலகத்தில் வைத்திருக்கும் ரூபங்களை பார்க்க வேண்டும்னு அவரோட ஃப்ரெண்டான அகத்தியரை பார்க்கணுன்றதுக்காகவும் தான் இந்த உலகத்திற்கு திருமூலர் வந்தார். இறைவன் இருக்கும் இடத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நடுவில் சூட்சும மொழி ஒன்று இருக்குது. அதன் வழியாக இந்த உலகத்திற்குள் தனது உடலுடன் வந்தேன் என்ற திருமூலர் அவரின் பாடல்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். கைலாய மலையிலிருந்து பொதிகை மலை நோக்கி வர்றாரு. தென்னாட்டுக்கு வந்தவர் திருவாடுதுறை இறைவனை வணங்கி காவேரி கரையோரம் நடக்க தொடங்கினார். அப்போது ஒரு சோலையில பசுக்கள்லாம் அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஏன் அதுங்க அழுவுதுங்க அப்படின்னு அவர் எட்டி பார்க்கும்போது தான் அதை மாடுகளை மேய்ச்சிட்டு வந்த மூலன் என்பவன் இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. பசுக்களோட துன்பத்தை துடைக்கணும் அப்படின்னு எண்ணின சித்தர் தனது உடலை விட்டு மூலனின் உடலுக்குள்ள புகுந்துட்டார். ஏன்னா அவருக்கு அந்த கூடு விட்டு கூடு பாயிருதெல்லாம் சித்தர்களுக்கு கை வந்த கலை இல்லையா, அதனால அவங்க அந்த மூலனோட உடம்புக்குள்ள போயிட்டார். இவரோட உடம்ப ஒரு சேஃபான பிளேஸ்ல அவர் ஒழிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. இதனால துள்ளி எழுந்த மூலனை பார்த்த பசுக்கள் எல்லாமே சந்தோஷம் ஆயிடுச்சுது. அவனோட மேனியெல்லாம் நக்கி ஒரே களிப்படிந்தன இருந்துட்டு அந்த பசுக்கள் வயிறார புற்களை மேய்ந்த பிறகு அவற்றை காவேரி ஆற்றில் நீர் பருக வச்சார். மாலை பொழுதானதும் பசுக்களை ஓட்டி சென்று ஊரில் விட்டு வர விருப்பம் கொண்டு மூலன் உடம்புடன் சாத்துனரை நோக்கி பயணம் அடைந்தார். பசுக்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு திரும்பி செல்ல முயன்ற வேலையில தான் மூலனோட மனைவி வந்து சேர்ந்தாங்க. அவங்க மூலனை தொடர போயின்ற போது உன்னுடன் எனக்கும் எந்த உறவும் இல்லை, என்னை விட்டு விலகி செல்லுன்னு அவர் கூறினார். உடனே அவங்க கதறி எழுந்தவங்க ஊர் பெரியவங்கள்ட்டெல்லாம் முறையிட்டாங்க. அப்போது உண்மையை எடுத்து சொன்னார். இந்த உடம்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று சொல்லி அதை நிரூபிச்சும் காட்டினார். அடுத்த நாள் பசுக்கள் செல்லும் வழியில் சென்று தன் உடலை தேடினார். ஆனால் பாதுகாத்து வைக்கப்பட்ட உடலை காணல. இந்த உடம்புடன் இருந்து சில காரியங்களை செய்யணும், இறைவன் நம்மளுக்கு இதை விருப்பம் உணர்த்துறாருன்ட்டு அவர் அப்படியே மூலனோட உடம்போடையே அவர் அப்படி பயணம் செய்கிறாரு. இதனாலதான் அவருக்கு திருமூலர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. சில காரியங்களை செய்ய வேண்டும்னு கடவுள் சொன்னனால அவர் திருவாடுதுறை திருக்கோயில் அடைஞ்சு அம்மையப்பரை வணங்கி சிவயோகத்துல அமர்ந்தார். ஆண்டுக்கு ஒரு பாடல்னு அவர் 3000 ஆண்டுகளாக 3000 பாடல்களை பாடியிருக்காரு. அதன் பின் திருக்கைலாய மலை அடைந்து இறைவனின் திருவடியில் தஞ்சம் அடைஞ்சாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. இவர் பாடிய பாடல்கள்லாம் திருமந்திர மாலை என்று புகழப்படுகின்றன. இவர் வைத்தியம், ஞானம், யோகம் ஆகிய துறைகளில் பாடியுள்ளார். கஞ்சமலை சித்தரும் காலாங்கி சித்தரும் இவரோட சீடர்களாக இருக்காங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றது தனக்கு அறிஞ்சதெல்லாம் உலக மக்களுக்கு உயர்ந்த வழியில எல்லாத்தையும் சொல்லி காட்டியிருக்காரு. யோகம், தியானம், குண்டலினி யோகம் போன்றவற்றை கற்பிக்கும் நூலாகவும் உள்ளது திருமந்திரத்தின் சிறப்பாகும். மனிதர் வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து இறைமையை நாடுவதுதான் இயற்கையுடன் இயைந்த வாழ்வு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் திருமூலர். இவருடைய ஜீவசமாதி திருவாடுதுறையில் இருக்க கோமுதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திருமூலரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.